ஒரு பக்கம் இங்கே கார்த்திக்கோட ஆஃபீஸில் போயிட்டு பிரச்சனை பண்ண அவங்க அண்ணா சரவணனால் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க கார்த்திக்கு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும் போலீஸ் ஸ்டேஷனுக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் கார்த்திக் வேறு வழி இல்லாமல் ஹோட்டலை வெக்கேட் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாரு. ஹோட்டல் வெக்கேட் பண்ணிக்கிட்டு அண்ணத்தை கூட்டிகிட்டு வெளியே வராரு. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ணத்தோடன்ட்டு நினச்சோம். 1 வீக் இருக்கலான்ட்டு நினச்சி வந்தால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அங்கே போய் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பின்னாடியே ரம்யா இதை ஒளிஞ்சிருந்து பார்த்தவங்க டக்குன்னு போய் அவங்க சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து, பார்த்தியா என்னமோ 1 வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சியே, உன்னை எப்படி 2 நாளில் ஓட விட்டோம் பார்த்தியான்ட்டு ரம்யா வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே வராங்க. வந்தவங்க வந்துட்டு மேனேஜரை பார்த்துட்டு அண்ணமும் கார்த்திக்கும் இந்த மாதிரி வெக்கேட் பண்ணுறோம் சார்னு அவசரமாக ரூம் கீயை கொடுத்துட்டாங்க. ஏன் சார் 2 டேஸ் இருக்கு பார்த்தா சொன்னீங்கன்னு சார், ஒரு எமர்ஜென்சி சார், அதான் சாரி தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல சார்னு சொல்லிட்டு அப்புறம் வாசல் நிற்க வச்சுருந்தேன் அந்த காரை டிக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. பின்னாடியே வந்த ரம்யாவும் வந்துட்டு மேனேஜர்கிட்ட கீ கொடுத்துறாங்க. என்ன மேடம் 2 டேஸ் இருக்க பார்த்தா காலையில் கூட சொன்னீங்களேன்னு சொல்ல, இல்லை கொஞ்சம் அவசரமான வேலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கொடுத்துட்டு அவங்களும் ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. அடுத்தது அங்கே போனால் சரவணனால் கார்த்திக் என்ன பிரச்சனை வரப்போகுது, அண்ணன் எப்படி என்னெல்லாம் பண்ணி கார்த்திக் வந்துட்டு காப்பாற்ற போகிறாங்க, என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.